கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோனியர் எருசலேமை கைப்பற்றி அதன் மதில்களை இடித்து சுட்டெரித்து தேவாலயத்தையும் தீக்கொளுத்தினார்கள். ஆனால் தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி மீண்டும் அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதாக வாக்களித்திருந்தார். எசேக்கியேல் 43 அதிகாரத்தில் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எருசலேமின் கிழக்கு வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்து கிழக்கு வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது என்பதை கவனிப்போம். தீர்க்க தரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்டபடியே மேசியாவான இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமை உடையவராக உலகில் பிறந்து எசேக்கியேலில் கூறப்பட்ட தேவ மகிமை ஆலயத்தை விட்டு போய் நின்ற அதே ஒலிவ மலையில்